அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த 10 லட்ச ரூபா விவகாரத்தை திமுக கட்சி யாராவது விமர்சிச்சாங்க அப்படின்னா, அவங்க மேல வழக்கு போடுவோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய நிர்வாகிகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளசாராய விவகாரத்தை குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்களை எழுப்பக்கூடிய நிலையில திமுகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, சீமான் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் கிட்டத்தட்ட 5 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ஒரு வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப தீவிரமான ஒரு வழக்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசறை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வழக்கறிஞர் பாசறையில் மிக முக்கியமான ஒரு இடத்துல கயல்விழி சீமான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதற்கு சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, நிச்சயமாக அதுக்கு கயல்விழி தான் வழக்கறிஞராக இருப்பாங்க அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பொதுக்கூட்டங்களையும் கயல்விழி சீமான் வந்து அமர்ந்திருக்கிறத மட்டுமே நம்ம பார்த்திருப்போம். முதல் தடவையாக இவங்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு நிகழ்வை எவ்வளவு பேர் நேரில் பார்க்கறதுக்கு பிரியப்படுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒருவேளை இது மக்கள் யாருமே அனுமதிக்கப்படாத ஒரு வழக்காக கூட இருக்கலாம். இந்த 10 லட்ச ரூபாய் இவங்க தரது தப்பு இல்லை, அதை நம்ம விமர்சனம் பண்ணிட்டா இது ஒரு தவறா அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக இந்த ஒரு விஷயத்துல குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பிற எந்த கட்சியுமே அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு அடிப்படை காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சி மேல திமுக பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த வன்மத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். எந்த ஒரு கேள்வி எழுப்பினாலுமே அந்த கேள்விக்கு அவங்க பதில் அளிக்கிறாங்களோ இல்லையோ அது ஒரு பொய் அப்படின்னோ அல்லது அவங்க மேல வழக்குகளை போட்டோ நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வாய் அடைக்கிறதுலே குறியாக இருந்துட்டு இருக்காங்க திமுக. மேலும் இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் கொடுத்ததை குறித்து உங்க தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்திற்கு சீமானோ அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளோ நேரில் ஆஜரானாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வழக்கறிஞராக கயல்விழி சீமான் வந்தா இந்த ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.